ஐயா அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே கிடக்குறோம். பட்டா இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் மழையில் கிடந்தாலும் சாகுறோம். எங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா வந்து பார்க்கணும். அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். இந்த மழை காலத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். ஐயா எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பையன் பண்ணணும். மக்களுக்கு நன்மை பண்ணணும். எங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னாரு, வீடு வாசல் கட்டி தரேன்னு சொன்னாரு, ரோடு போட்டு தரேன்னு சொன்னாரு, ஒத்த சர்வீஸ் தரேன்னு சொன்னாரு. எதுவுமே கேட்கல. இப்ப பட்டா கேட்கிறோம், வீடு வாசல் கேட்கிறோம், ஒத்த சர்வீஸ், ரோடு கேட்கிறோம். எதுவுமே எங்களுக்கு அது வரல. அது இன்னுமே வாழ்வாதாரங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு எந்த அதிகாரியும் பார்க்கல, பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. இப்ப 10 நாளா மழை பெய்யுது. ஏதோ அதிகாரிகள் எம்எல்ஏவோ அதிகாரியோ வந்து உங்களை பார்த்தாங்களா? எதுவுமே எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு பார்க்கல. இப்ப 2 வாரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கிட்ட நாங்க தொழிலுக்கு போனோம், வியாபாரத்துக்கு போனோம். நிவாரணம் எங்களுக்கு எதுவுமே வரல. எங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி அரிசி பருப்பு எதுவுமே வரல. எங்களுக்கு நிவாரண பணத்துக்கு கூட வரல. எங்க மழையில கடந்து சாப்பிடுறோம். நாங்க என்ன தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி சாப்பிடுவோம். மழை நாங்க எங்கிட்ட போய் வியாபாரம் பார்ப்போம். அன்னைக்கு தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி போச்சு திங்க. தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? ரொம்ப வாழ்வாதாரம் அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல இருந்து ஆதி காலத்துல எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் நாங்க இன்னும் வாழ்றோம். உங்களுக்கு வங்கி லோனோ இல்லை சிறு தொழில் கடனோ இல்லை பயிற்சியோ எதுவும் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. கார்கோ லோன் கேட்டுட்டே இருந்தான். ஐயா முக சரி அறிவிச்சிருந்தாரு. கடன் போட்டு கொடுக்க சொல்லி லோன் போட்டு அது தார்கோவில் எழுதி கொடுத்து இருக்கோம். அது இன்னும் எங்களுக்கு வந்த பாடு இல்லை. அது வந்துருதான் கூட நாங்க ஏதாச்சும் ஒரு தொழில் ஒரு வீடு வாசல் கட்டி நாங்க ஒரு கீர்த்தி 4 கட்டு போட்டு வீடு வாசல் கட்டி ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி வியாபாரம் பார்த்து பொழிச்சு திணிருப்போம். அதுவும் கூட இன்னும் வரல எங்களுக்கு. ஐயா அது உடனே எங்களுக்கு பேங்க்ல கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ற மாதிரி ஐயா நன்மை வச்சு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினாங்க. அந்த முகாம்ல போய் சந்திச்சு பட்டாலாம் கேட்டீங்களா? முகாமத்துல நாங்க வந்து எழுதி போட்டோம், மனு எழுதி போட்டோம், பட்டாவுக்கும் எழுதி போட்டோம், வீடு வாசலுக்கும் எழுதி போட்டோம், ரோடுக்கு ஒத்த சர்வீஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எழுதி போட்டோம். இங்க இருக்க நரிக்குற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் தீர்க்கப்பட வேண்டும்? இங்கே மொழி பட்டா வேணும், வீடு வாசல், ஒத்த சர்வீஸு அதெல்லாம் இல்லாமல் தான் இப்போ கஷ்டப்படுறோம். எங்கள் ஜாதிகள் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அந்தந்த ஊருக்கெல்லாம் பட்டா வீடு எல்லாம் கரெக்டாக வந்தாச்சு. எங்கள் ஊருக்கு தான் நல்லா வீடு வரல, பட்டா வரல, ஒத்த சர்வீஸு கொடுக்கல. அது அன்னைக்கு கொக்கி போட்டு எல்லாம் வீட்டில் எல்லாம் லைட் எரிச்சு படுக்கிறோம். படுக்கிறோம் பிள்ளைங்க வாங்கி பச்சை எல்லாம் படுக்கிறோம். அங்கிட்ட தலையில மழையில வீடெல்லாம் நெளிஞ்சு போச்சு. கரண்ட்டுக்கு தான் கேட்டோம், எல்லாம் கொக்கி போட்டிருக்கோம். சர்வீஸ் கொடுக்கல, கொக்கி போட்டு அங்கங்க வீட்டுல வச்சு லைட் எரிஞ்சு படுக்கிறோம். ஆபத்தான விஷயம். என்ன பண்றது?